ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் டாப் 10 லைஃப் சேஞ்சிங் இன்வெஸ்ட். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 முதலீடுகள். நீங்கள் எப்பயாவது செல்வந்தர் ஆகிறதுக்கான விதையை நட்டு வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு தான் அதுக்கான சரியான நாள். நம்ம வாழ்க்கையில் பணம் மட்டும் நம்மளை செல்வந்தராக்காதுங்க. நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளும் தான் அதுக்கு கூட இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் நாம் செல்வந்தர் ஆகிறதுக்கான 10 முதலீடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த 10 முதலீடுகளும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். வீடியோட முடிவில் நீங்கள் எதை தொடங்க போகிறீங்க இன்னைக்கே, இல்லைனா இந்த வருஷம் முடிய போகுது, ஸோ 2025 எதை தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல. நம்பர் 1, எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர கால ஃபண்ட். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு எமர்ஜென்சிங்கிறது சொல்லிட்டு வராது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 82% பேர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு வாட்டி வந்தால் அவங்களோட வாழ்க்கையை முழுசாக பாதிச்சிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ். ஸோ எமர்ஜென்சி ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி குரூஷியல். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சடனாக உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைனா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான அவசர காலத்துக்கு 3-6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி வைங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க, 100-200, ஆனால் தொடங்குங்க, இன்னைக்கே தொடங்க. நம்பர் 2, பில்ட் யுவர் ஹை இன்கம் ஸ்கில். உங்களோட நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து அதிகமான சம்பளம் என்ன வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கில்ஸையோ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பில்ட் யுவர் ஹை இன்கம்ஸ். லைக் நீங்கள் ஒரு ஜூனியராக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு டவுன் த லைன் 2 இயர்ஸில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கில்ஸில் டெவலப் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட். இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க. NPTEL அந்த மாதிரி நிறைய அஃபோர்டபுள் லேர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட இன்கம் 50% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை உங்களோட முயற்சி. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி தான் உங்களை காப்பாற்றும். ஸோ ட்ரை டுடே இட்செல்ஃப், மாஸ்டர் யுவர் ஃபியூச்சர் செக்யூரிங் ஹை இன்கம் ஸ்கில். நம்பர் 3, த ரோல் ஆஃப் ஃபைனான்சியல் லிட்ரஸி, அதாவது நிதி கல்வியின் முக்கியத்துவம். அது பணத்தை பற்றி அறிவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி நம்ம கையாளுறோம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆழமாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி உங்களோட பட்ஜெட்டிங் எப்படி போடுவீங்க, இல்லைனா டேக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கு, யாருக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், இது எல்லாமே ஒரு ஃபைனான்சியல் லிட்ரஸி தான். ஸோ ஃபைனான்சியல் லிட்ரஸிங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்பர் 4, கிரேட் ஹெல்த் இஸ் அ வெல்த். நீங்கள் வளமாக வாழ்கிறதே ஒரு செல்வம் தான் சொல்கிறாங்க. அதிக நெருக்கடியான நேரங்களில் ஹெல்த் கிரைசிஸ், அதாவது மனநிலைமை, உடல்நிலை, இது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 77 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் டயபெட்டிக்ஸில் இருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. முதல்ல நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பிலோ 30 இருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணலாம். இல்லை அபோவ் 30-35 இருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்கள். உங்களோட உடல்நிலையோட நிலைமை என்ன இருக்குது, எல்லாம் சரியாக இருக்கான்றத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே இன்னைக்கு மாறி, கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளை பார்த்து சாப்பிடும். நம்பர் 5, குட் ஸ்லீப். சரியான தரமான தூக்கத்தை நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு கொடுக்கணும். இது ஒரு உண்மையான முதலீடு தாங்க. உங்கள் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு தேவை 7-8 மணி நேரத்துக்கான சரியான தூக்கம், எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கணும். தூங்கும் போது தான் உங்கள் உடல்நிலையில் பலதரப்பட்ட நரம்புகளும் தூங்கும். நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்கள் தூங்கினா நீங்கள் மட்டும் தூங்கலைங்க, உங்களோட மூளை, நரம்பு எல்லாத்துக்கும் கொடுக்குற ரெஸ்ட். அதுக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் தேவை இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம். ஸோ அப்போ தான் ஒரு புதுசாக முடிவு எடுக்கும். அதிக ப்ரெஷரில் இருந்தால் அதுவுமே என்ன முடிவு எடுக்க முடியும்? சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் வாக் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்லீப்பிங்கும் என்ஹான்ஸ் பண்ணுங்க. நம்பர் 6, தரமான உடைகளை தேர்ந்தெடுங்க. த குவாலிட்டி கிளாத்ஸ் ஆர் வார்ட்ரோப் இன்வெஸ்ட். ஆள் பாதி ஆட பாதின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்கள் எப்படி உடுத்துறீங்க அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு ட்ரிம் பண்ணி, ஒரு பக்காவாக ஷேவ் பண்ணி, பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருந்தால், சூப்பர் அட்டையரில் இருக்கிறப்ப உங்களோட கான்ஃபிடன்ஸ்
உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே அவரோட அப்பியரன்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே சேஞ்சஸ். ஸோ அதனால நீங்க எப்பயுமே போடுற துணி தரமானதை எடுத்துக்கங்க. அதுக்காக நான் அதிகமாக செலவு பண்ணேன். தரமான துணியா வாங்குறப்ப கொஞ்சம் காசு போட்டாலும் அது அதிக நாள் உழைக்கும். அந்த மாதிரி ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பாருங்க. 100 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறத விட 200 ரூபாய்னாலும் அது இன்னும் 4 வருஷம் சேர்ந்து வந்தாலும் சரி. அதே மாதிரி அதுல கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் உங்களோட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஒரு பெட்டரா தெரியும். ஸோ அது ஒரு நாள் வித்தியாசம் இல்லை, பட் லைஃப் டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். தரமான ஆடைகளை தேர்ந்தெடுங்க. நம்பர் 7, நீங்க என்ன மாதிரியான கேஜெட்ஸை வாங்குறீங்க அப்படிங்கறதுலாம் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போடுற கேஜெட்ஸ், ஒரு செல்போனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, அது உங்களோட கரண்ட் சினாரியோ சிச்சுவேஷன்ஸுக்கு தேவையான்னு பாருங்க. இல்லைன்னா உங்களால எதுக்குள்ள வாழ முடியும்னு பாருங்க. அது கரெக்டானதை வாங்க. ஒரு செல்போனை 1.5 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப், ஒரு தரமான லேப்டாப் ஒரு 50,000 60,000 வாங்குறப்ப அதை வச்சு நீங்க என்ன பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு அடம் முடிக்காம ஒரு தரமானது, ஒரு அளவானது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ப்ராடக்டை வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. ஒரு கேஜெட்க்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஃப்ரீலான்சிங் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில இருந்தே எல்லாமே செய்ய முடியும். அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்ககிட்ட ஒரு தரமான கேஜெட்ஸ் இருக்கணும். ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல ஒரு கேமரா, வீடியோ கேமரா, கண்டென்ட் எடிட்டரா இருக்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது என்ன, ஒரு ப்ராப்பரான இன்டர்நெட் சர்வீஸ் வேணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ஒரு ப்ராப்பரா பார்த்து பண்ணுங்க. தேவைகளை எதுன்னு பார்த்து முக்கியமாக இது பண்ணுங்க. நம்பர் 8, மென்டல் ஹெல்த், உங்களோட மனநலம். ஸோ நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7 ஒருத்தங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூவால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. உங்க மனநலத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அடிப்படை ட்ரைனிங் கரெக்டாக பண்ணுங்க. அதுக்கு தேவையான ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட்டை கொடுங்க. ஸோ இதுவுமே ஒரு தரமான முதலீடாக தான் இருக்கும். உங்களோட மென்டல் ஹெல்த் அதை சரி பண்றதுக்கு யோகா, தியானம், இல்லைனா வாக்கிங் போகிறது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து அதுக்கான பயிற்சிகளை செய்யறது, மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே மனநலம் ரொம்ப அமைதியா இருக்கும். நம்பர் 9, டெவலப் யுவர் நெட்வொர்க். அதாவது உங்களோட சுற்றத்தார் யார், அப்புறம் உங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே தனியா இருந்து வாழ முடியாது. இனி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஜாப்ஸ் ரெஃபரல்ல தான் ஃபில் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஈவெண்ட்ஸ் எங்கேயாவது கண்டக்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லைனா ஏதாவது ஒரு உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டட், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நேரில் போய் பாருங்க. ரோட்டரி கிளப் இல்லைனா பக்கத்தில் நடக்கும் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் அடிக்கடி கலந்துக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி, அப்புறம் லிங்க்டின்ல அப்டேட்டடாக இருங்க. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறப்ப அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுவார். நீங்கள் அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் டு சே, ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிங்கன்னா இட் வில் பிரிங்ஸ் அஸ் அ நெட்வொர்க். பயணப்படுத்துங்க. இன்வெஸ்ட் இன் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். உறவுகள் எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கொடுக்கும்னு நினைக்காதீங்க, கூடவே ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கும். நீங்கள் ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நண்பர், நல்ல உறவினர். நீங்கள் ஒரு நண்பர் கூட ஒரு டீ சாப்பிட ஒரு நாள் வெளியே போறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும், ஒரு அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், உங்கள் நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலி கூட வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் கூட இருக்கிறப்ப தே வில் ஷேர் வித் யூ சம்திங். அவங்களும் உங்கள் கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்க விரும்புவாங்க, நீங்கள் அவங்க கூட ஏதாவது ஷேர். ஸோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படும். 30% பீப்புளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்பவே அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரோட நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நீங்கள் வச்சுக்கிறது தான் ஒரு சரியான. நம்ம இப்போ பார்த்த இந்த 10 முதலீடுகளும் வெறும் பணம் மட்டும் உங்களுக்கு கொடுக்காதுங்க, வாழ்க்கையோட ஆழமான வேல்யூ சிஸ்டம் கிரியேட் பண்ணும். அண்ட் இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான சந்தோஷங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் இன்னைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எதை முதல்ல ட்ரை பண்ண போறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணுற அதிகப்படியான இல்லைனா உயர்தரமான ஒரு முதலீடுனா அது நீங்கள் உங்கள் மேலே பண்ணுற முதலீடாக தான். நன்றி, வணக்கம் மக்களே. இன்னொரு அழகான டாபிக்ல சீக்கிரமாக உங்களை சந்திக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.